Hello friends, welcome to DDJ Academy, Chennai's best DJ and music production academy. So இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நீங்க DDJ 400ல இந்த ஃபில்டர் நாப் யூஸ் பண்ணிருப்பீங்க. இந்த ஃபில்டர் எஃபெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் நான் சொல்றேன். இது வந்து சூப்பரா இருக்கும். சோ நீங்க வந்து ஒரே எஃபெக்ட் யூஸ் பண்ண தேவையில்ல. இதுல 4 to 5 6 டிஃபரண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன். फ्रेंड्स மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துரும். எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். Friends, உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே வேணும்னா DDJ Academy ஜாயின் பண்ணுங்கள். இங்கே நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். பேசிக் டிஜேயிங் கோர்ஸ்லேருந்து ப்ரொஃபஷனலுக்கு டீச் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கும் வந்து ப்ரொஃபஷனல் டிஜே வேணும்னா DDJ Academy ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கால் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெட்டிங் அண்ட் கார்ப்பரேட் டிஜே ஸ்பெஷல் கோர்ஸ் ஓப்பனாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், DDJ 400ல் பார்த்தீங்கன்னா DDJ 400ல் வந்து ஃபில்டர் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பெரிய கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா DJM 750 950 உடைய எஃபெக்ட்ஸ் செஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபில்டர் எஃபெக்ட்ஸ்க்கு நிறைய மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி DDJ 400 கூட நீங்கள் வந்து அந்த ஃபில்டருடைய ஆப்ஷன்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ புதுசாக நீங்கள் கண்ட்ரோல் வாங்கி நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸ் எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னா உங்களோட ரெக்கார்ட் பாக்ஸ் 6 சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங் போங்க, வியூ டேப்பில் அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே எஃபெக்ட்ஸ் பேனல்னு தனி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பீட் எஃபெக்ட்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பீட் எஃபெக்ட்ஸ் இல்லைனா சவுண்ட் கலர் எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பீட் எஃபெக்ட்ஸ் ப்ளஸ் சவுண்ட் கலர் எஃபெக்ட்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ நான் வந்து தேர்டு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் எஃபெக்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் டேப் ஓப்பன் ஆகும். இதுதான் கலர் எஃபெக்ட்ஸ் இது. ஸோ இப்போது நம்ம வந்து அங்கே ஆக்டிவேட் பண்ணோம் பார்த்தீங்களா, இது இந்த எஃபெக்ட்ஸ் தான் அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் ஒன்று இருக்கும், அப்புறம் சிங்கிள் டாட் ஒன்று இருக்கும். ஸோ 3 டாட்ஸ் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு சேனலுக்குமே வந்து நீங்கள் ஃபில்டரை மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேனல் 1, சேனல் 3, சேனல் 2, சேனல் 4 இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து உங்களுடைய தேவையான ஃபில்டர்ஸ் ஒரு சேனலுக்குமே மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சிங்கிள் டாட் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரே ஃபில்டர் வந்து இந்த 4 சேனலுக்குமே செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 4 சேனல் மிக்சர் வச்சுருந்தீங்கன்னா தனியாக சேனலுக்கு மட்டுமே நீங்கள் கலர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டிஜிங்காக இருக்கும். அது இன்னும் ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஆனால் அதுக்கு 4 சேனல் மிக்சர் இல்லைனா கண்ட்ரோல் தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது 2 சேனல் கண்ட்ரோல்னால நான் வந்து சிங்கிள் டாட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து டிஃபால்ட் மோடில் இருக்குது. டிஃபால்ட் மோடை வந்து நீங்கள் பக்கத்தில் யூசர் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. யூசர் கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு இங்கே ஒரு ஏரோ மார்க் மாதிரி வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே இப்போ இந்த ஃபில்டர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜெட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, இதை ட்ரை பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரஷ். இது சூப்பரான எஃபெக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச எஃபெக்ட் இது. இந்த க்ரஷை வச்சு வேற லெவல் மிக்சிங் பண்ணலாம். வேறு லெவல் எஃபெக்ட்ஸ், சூப்பர் மிக்சிங் இதில் க்ரஷில் பண்ணலாம். ஸோ வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். நாய்ஸ், சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேராமீட்டர்ஸ் இருக்கும். இதை வந்து இன்னும் பெட்டராக இந்த எஃபெக்ட்ஸ் வேணும்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் நீங்கள் வந்து அந்த எஃபெக்ட்ஸோட லென்த்து, ஷார்ட்னஸ் எல்லாம் அதை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணும், எவ்வளோ ஸ்லோவாக வேணுன்றது இந்த ஒரு நாப் வச்சு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். பிட்ச்,
பேஸ். Dub echo. கேமரா மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு தெரியல. பட் இங்கே ஸ்பீக்கர்ஸில் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸ்வீப் எஃபெக்ட்ஸ். லாஸ்ட் வந்து கேட் கம்ப்ரெஷன். ஸோ டோட்டலாக 9 எஃபெக்ட்ஸ் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுன்னு தெரியாது. ஸோ WeDJ அகாடமியில் வந்து இந்த மாதிரி இன்டெப்த்தெல்லாம் டீச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தெரியாத ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதை வச்சு நீங்கள் டிஜேயிங் வந்து வேறு லெவல் கொண்டு போகலாம். இந்த எஃபெக்ட்ஸ் வச்சு எப்படி மிக்ஸ் பண்ணணும், எப்படி இந்த எஃபெக்ட்ஸ் வச்சு க்ரியேட்டிவாக மிக்ஸ் பண்ணணும் கிளாஸில் டீச் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டிஜே ஆனஸ்ட்னா WeDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்னோட சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ see you next video. Till then, take care. DJ Rahul. Bye.